வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நம. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது, அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம். காரணம் என்னவென்றால், அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆடி மாதம் 18ஆம் நாள் 3/8/2024 சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். முதலாவதாக இன்றைய விசேஷங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு தாங்கள் அனைவருக்கும் பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம். இன்றைய முதலாவதாக விசேஷம் என்னவென்றால், ஆடி 18ஆம் பெருக்கு பண்டிகை. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய அன்பு இடையங்கள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு கலந்த இதயம் கனிந்த ஆடி பெருக்கு பண்டிகை, 18ஆம் பெருக்கு பண்டிகை நல் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இரண்டாவதாக, இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே ஆடி மாதம் 18ஆம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆனால் அதே சமயம் குழந்தை பிறந்து 1 வருடமாகிறது. அந்த குழந்தைக்கு அர்த்தபூர்த்தி பிறந்த நாள், ஜென்ம நட்சத்திரத்திலே பிறந்த நாள் தாராளமாக கொண்டாடலாம். அதேபோல் சத்யத்த பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் ஆகிய விசேஷங்களை தாராளமாக கொண்டாடலாம். இந்த பிறந்த நாளைக்கு மட்டும்தான் திதி வார எந்த விதமான தோஷமும் கிடையாது, மரண யோகமும் தோஷம் கிடையாது. ஏன்னு கேட்டால், ஜென்ம நட்சத்திரத்தில் நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறதே ஒரு பிரீத்தின்னு சொல்லியிருக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில். அதனால தான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு மட்டும் விதிவிலக்கு. எல்லாத்துலேருந்தும் எதுவுமே கிடையாது. கிழமை எந்த கிழமைனாலும் பரவாயில்ல, நட்சத்திரம்தான் முக்கியம். அன்றைக்கி வரணயோகமாக இருக்க, அதை பற்றியும் கவலை இல்லை. அமாவாசை, பிரதம, அஷ்டமி, நவமி அதை பற்றியும் கவலை கிடையாது. சூன்ய திதி அது மட்டும்தான் கணக்கில் வரும். ஏன்னா அந்த நட்சத்திரம் 2 நட்சத்திரம் வந்தால் 2வது நட்சத்திரத்தில் பிறந்தாலும் கொண்டாடணும். இதுதான் விஷயம். ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆடி மாதம் 18ஆம் நாள், ஆங்கில மாதம் தேதி 3/8/2024.
சூரிய காலை 6:05 அயனம் தட்சிணாயினே ருதோ கிரீஷ்ம ருதோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி சதுர்தசி திதி 27 நாழிகை 10 வினாடி மாலை 4:57 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்தசி திதி. இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் மற்றும் சூரிய வம்சாவிகள் சௌராரியமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரில் சதுர்தசி திதி. அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆஷாட மாதம் ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும். காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் வருஷாவருஷம் அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யவே கூடாது. அப்படி மீறி செய்தீர்களேயானால் அவர்களுடைய பித்ருக்களுடைய சாபமும் பித்ருக்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தை நிச்சயமாக வந்து சேரும். அதில் எவ்விதத்திலும் சந்தேகமே கிடையாது. இந்த பித்ருதோஷம் எப்படி வரும்? அவளுக்கு இந்த ஆங்கில தமிழ் தேதியில் நீங்கள் செஞ்சாலும் அல்லது பித்ருக்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் தாராளமாக இந்த தோஷமானது வரும். மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனைவரும். இன்றைய வாசனமானது ஸ்திர வாசனை. கிழமை சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது புனர்வசு நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். 19 நாழிகை 8 வினாடி. பிற்பகல் 1:44 வரை. அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம், பூச நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் ஜனனமெடுத்த பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்த நாளை வருஷாவருஷம் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும். காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அவரவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்தில் அந்த நொடியிலே எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் அவர்களது ஜென்ம நட்சத்திரம். அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நிச்சயமாக எக்காலத்திலும் வருஷாவருஷம் நமது பிறந்த நாளை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது. இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. அப்படி மீறி நாம் அதை கொண்டாடினேயானால் அதனால் வரக்கூடிய அசுப விளைவுகளை நாம் அனைவரும் சந்திக்க நேரிடும். இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சுத்த யோகம். இன்றைய விசேஷம் ஆடி 18ஆம் பெருக்கு பண்டிகை. இன்றைய ராகு காலமானது காலை 9:05 முதல் 10:35 வரை. யமகண்டமானது பிற்பகல் 1:35 முதல் 3:05 வரை. குளிகை காலமானது காலை 6:05 முதல் 7:35 வரை. நல்ல நேரமானது
இன்று காலை முதல் நாள் முழுவதுமே ஆடி மாதம் 18ஆம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை. சூலமானது கிழக்கு, பரிகாரமானது தையேர். இன்றைய சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை 7:16 முதல் பிற்பகல் 1:43 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பிற்பகல் 1:43 முதல் இரவு 8:01 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு இரவு 8:01 முதல் பின்னரவு 2:19 வரை சந்திராஷ்டமம். மூலம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னரவு 2:19 முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 8:37 வரை சந்திராஷ்டமம். லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. शुभम् अस्तु.